சாரார் சஹாபா பெருமக்களை பின்பற்றக்கூடாது, இன்னொரு சாரார் சஹாபிகளை பின்பற்ற வேண்டும். அப்படி ரெண்டா நிற்கிறாங்க. ஆனாலும் இப்படி கருத்து சொல்றதுல தான் ரெண்டா இருக்கிறாங்களே தவிர செயல்ல ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே சஹாபிகளை பின்பற்றதில்லை, அதுல ஒன்னா தான் இருக்கிறாங்க. சஹாபிகளை பின்பற்ற வேண்டும் ஒரு கூட்டம் சொல்லும், பின்பற்றக்கூடாது இன்னொரு கூட்டம் சொல்லும். ஆனா பின்பற்றுவதில்லைங்கிற நிலைப்பாட்டில் தான் ரெண்டு பேருமே இருந்துக்கிட்டாங்க, பின்பற்றதில்லை செயல்ல. சரி, சஹாபிகளை பின்பற்ற வேண்டும் என்கிறத இறைவன் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முந்தியவர்கள் முதன்மையானவர்கள் அன்சார் தோழர்கள் முஹாஜிர் தோழர்கள், வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சானின், இந்த சஹாபிகளை பின்பற்றுகின்ற நன்மக்கள், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் இவர்களை புரிந்து கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள். வஅஅத்த லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்தஹல் அன்ஹாரு, இறைவன் இந்த மக்களுக்கு சொர்க்கத்தை தயார் செஞ்சு வச்சிருக்கிறான். அந்த சொர்க்கத்திற்குள்ளே ஆறுகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஹாலிதீன ஃபீஹா அபதா, இவர்கள் அந்த சொர்க்கத்திலே நிரந்தரமா இருப்பாங்க, எக்காலமும் இருப்பாங்க. ஸாலிகல் ஃபௌஸுல் அஸீம், அதுதான் மகத்தான வெற்றி. சஹாபிகளை பின்பற்ற வேண்டும், பின்பற்றினால் எவ்வளவு வெகுமதிகள் அப்படிங்கிறத இறைவன் பட்டியல் போட்டு சொல்கிறான். அடுத்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமையில வெற்றி பெறுகிற கூட்டம் ஒண்ணுதான். அது எது யா ரசூலல்லாஹ்? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, தீர்க்க தரிசனமான வார்த்தை, மா அன அலைஹி வா ஸஹாபி, நானும் எனது தோழர்களும் எந்த பாதையில் செல்கிறோமோ அந்த பாதையில் செல்கின்ற நன்மக்கள் அப்படின்ட்டாங்க. திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுபவர்கள் சொல்லலை. ஏன்னா இன்னைக்கு வழிகட்ட எல்லா கூட்டமும் நாங்கள் குர்ஆனை பின்பற்றுறோம், நாங்கள் ஹதீஸ் பின்பற்றோம் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதன்கிறனால தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொன்னாங்க. நானும் எனது தோழர்களும் செல்கிற பாதையை தேர்ந்தெடுத்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு சஹாபிகளை பின்பற்ற தேவையில்லை அப்படி சில பேர் சொல்றாங்கல்ல, அதுக்கு என்ன ஆதாரம்? மார்க்கம் தான் முழுமைப்படுத்தப்பட்டு போச்சுல. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அல்லாஹ் இறக்கிட்டான்ல, அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்கள் மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி தந்துட்டேன்டு. அப்படி இருக்கும் பொழுது பிறகு ஏன் சஹாபிகளை நம்ம பின்பற்றணும் அப்படின்னு கேட்கிறாங்க. குர்ஆனோட ஞானம் இல்லாதனால. இறைவன் சொன்னா மார்க்கத்தை முழுமைப்படுத்தி தந்துட்டேன். முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா குர்ஆனும் ஹதீஸும் தானே. முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கம் அது ரெண்டும் தான், குர்ஆனும் ஹதீஸும் தான். அந்த குர்ஆன் என்ன சொல்லுது? சஹாபிகளை பின்பற்றுங்க, அப்பொழுதுதான் உங்களுக்கு வெற்றி இருக்கிறது என்று சொல்லுது அல்லவா. சஹாபிகளை பின்பற்ற வேண்டும் என்பதும் முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கத்தில் உள்ளடங்கியதானே தவிர மார்க்கம் வேற சஹாபிகளை பின்பற்ற வேற அப்படிங்கிறது இல்லை. குர்ஆன் உண்டுல மார்க்கத்தில், அந்த குர்ஆன் தானே சொல்லி காட்டுது. அதே போல முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கங்கிறது ஹதீஸ் தானே. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்கல்ல, நானும் எனது தோழர்களும் சென்ற பாதையை தேர்ந்தெடுத்தவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் சொல்லிட்டாங்கல்ல. ஆகவே முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கத்திற்குள் உள்ளடங்கியது தான் சஹாபிகளை பின்பற்றுவது. அதனால குர்ஆன் ஹதீஸ் வேற, சஹாபிகளை பின்பற்றுவது வேற அப்படின்னு யார் நினைக்க